ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மொபைல் சாம் எப்படி பண்ணலான்னு கீர்த்தனா நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது மொபைல், அந்த கோட், அந்த ரோப், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேவையான பீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஐபின், ஹெட் பின், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இந்த பர்பிள் கலர் தீமில் சூஸ் பண்ணதுனால பர்பிள் கிராக்கிள் பீட் எடுத்துகிட்டு ஐபின்னில் போட்டு லைட்டாக இப்படி வளைச்சி ஃபுல்லாக லாக் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்டல், அப்புறம் ஸ்டார், இன்னொரு கிறிஸ்டல் போட்டு இதையும் அதே மாதிரி வளைச்சி விட்டுட்டு இதையும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த பெரிய பட்டர்ஃப்ளை நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதையும் ஐபின்னில் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த இதை கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத நான் வளைச்சி விட்டுக்கிறேன். இந்த வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். போக போக நம்மளுக்கு பழகிரும். அடுத்தது இந்த போவும் அதே மாதிரி குட்டி கிறிஸ்டல் போட்டு மேலே கீழேயும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதையும் நான் வளைச்சி விட்டுக்கிறேன். அடுத்தது ஃபைனலாக ஒரு ஈவி லைட் போட்டுட்டு ஒரு ஸ்டார் போட்டுட்டு இதை நான் ஹெட்பின் போட்டு முடிச்சுக்கிறேன். ஏன்னா எண்டிங்கில் நீட்டான ஃபினிஷிங் இருக்கணும்ல, அதனால நான் ஹெட்பின் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதையும் இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்க பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால அதுவும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகக்கூடாதுல்ல, அதனால் என்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் பீட்ஸை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம ஆல்ஃபபெட்ஸ், நம்ம நேம் போட்டு இது பண்ணலாம். நிறைய ஐடியா நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரோப்பில் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ஸை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி நல்லா லாக் பண்ணிடலாம். இந்த ஜம்ப்ரிங் கொஞ்சம் கெட்டியாக திக்காக இருக்க மாதிரி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்து போகாது. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம மோனா ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மொபைல் சாம் நம்மளோட மொபைல் கேஸில் ஹோல் இருக்கும்ல, மேலே சைடில் இந்த மாதிரி ஹோல் இருக்கும். அதில் எங்கே வேணால் நம்ம இதை நீட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் சாம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெச்சி அப்படின்ட்டு ஒரு எலாஸ்டிக் வயர் இருக்கும்ல, இதில் கூட மேக் பண்ணலாம். டபுள் லேயராக யூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். இதில் பிளாஸ்டிக் பீட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை விட லென்த்தியாக எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் ஹேங்கிங் கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.